இல்லை கேஸ் என்னை மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் ஒர்க்காக மட்டும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம தினமும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் வந்து பார்த்துருங்க. சரி வாங்க இந்த வாங்க வர 10th சாப்டருக்குள்ளே போனால் 9th சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அழகையிட காமிக்கிறாங்க. அழகையும் என் பாஸ் எதிராக நீ யாரும் போய் எழுத்தியா அதனால் டீல் பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை பண்ணுக்கிறாங்க. டக்குன்னு சூச்சனுக்கு கண்ணு நீட்டிங்கன்னு நான் நீ சாவணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மடித்து நிற்கிறேன் அழகையை. அந்த பாஸும் சூச்சன் அவன் ஃப்ரெண்டு தான் தெரியாமல் பண்ணிட்ட விட்டுன்னு சொல்லிட்டு பாஸை பேசிட்டுருக்கிறான். டக்குன்னு ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து வாயில் வைக்கிறாங்க பாருங்கள். 2 பேரும் சொல்கிறாங்க தலை என்னோட சைல்டு நேம் வேணுன்னா ஞாபகத்துக்கு வருது தலைன்னு சொல்லிட்டு அழகே பாஸ் கிட்டே பேசுங்க. டக்குன்னு பிக் பாஸ் வந்து பாஸை வெயிட்லேயே எட்டி ஓடிக்கிறான். நான் 7 தைரியன்ட்டு என்கிட்டேன்னு ஏமாற்றிட்டு இருப்பேன். நீ ட்ரோக்கிடா பச்சை ட்ரோக்கின்னு சொல்லிட்டு பாஸை போட்டு அச்சுன்னுக்கிறான் பாஸை. டக்குன்னு பாஸ் நானா ரேஞ்சு முடிக்கு போயிடான். உன்னை உருமாட்டான்னு சொல்லிட்டு அவனும் மைண்டில் பேசினுக்கிறான். பிக் பாஸ் ஐஸ் க்யூப் சாப்பிட்னே போய் நினச்சினுக்கிறான். இவன் மட்டும் நம்ம வீக்கு வரமாட்டாலே இவளை நான் பண்ணான்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக வச்சுன்னுக்கிறான். டக்குன்னு ஈரனை கையை பிடிச்சி செய்கிறான். என் வயிக்கு வழியே இல்லைண்ணா உனக்கு பொண்ணுட்டான்னு சொல்லிட்டு மிரட்டினுக்கிறான். ஈரனு ஷாக்கிட்டு டக்குன்னு பிக் பாஸ் கணத்தில் அடிக்கிறான் பாருங்கள். பிக் பாஸு காண்டாகிறான். உன்னை பொறுமை கொடலன்னு பார்த்தேன் இனிய சத்தில் உன்னை கொடூரமாக சாவத்தாருன்னு சொல்லிட்டு ஈரன் ட்ரெஸ்ஸை கிச்சிட்றான். ஈரன் ஷாக் ஆகிறான். மக்கள் எல்லாருமே அப்பா கிளிப்ஸ்லாம் இப்படி கொடூரமாக செத்துடுக்கிறாங்க இந்த மாதிரி நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. பிக் பாஸ்ன்னு ஒரு வாய்ஸு கேட்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா நம்ம பாஸ்னா. நான் உனக்கு திரும்பி அறிவு வேணுமா என் கையால் சாவணுமான்னு சொல்லிட்டு பிக் பாஸை திரும்பிடான் பாருங்கள். டக்குன்னு பாஸ் கையில் கம்பி எடுத்து பிக் பாஸ் கைக்கில் குத்திடுறான். ஏன்டா என்ன குத்துனேன் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அப்படியே செத்துடுறான். பாஸும் எப்பாடி ஒரு வையாண்ட தொல்லை தொலைஞ்சிட்றா நோயின்னு கட்டினுங்கிறான். கார் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாஸை பேசின்னு இருக்கான். ஹீரோனி அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. நிறைய பேசினே இருக்கான். டக்குன்னு கம்பிட்டு கைத்தில் சொல்லிட்டானேன்னு பார்த்துனுக்குறாங்க. சூச்சன்னு யோசனை இருக்கான். நான் ரொம்ப போடி அடிக்கிறேன் ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு யோசனை இருக்கான். வெளியே இருக்கிற லோக்கல் டவுனும் ஒரு மட்டும் பிக் பாஸ் பாடியும் ஒரு மாதிரி வைரஸ் ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க சிஸ்டராக காமிக்கிறாங்க. 2 பேரும் பாஸ் எனக்கு தண்ணி கொடுங்க பாஸ் ரொம்ப தாகமாக இருக்கேன்னு கேட்டுன்னுக்கிறாங்க. பாஸும் தண்ணி குச்சின்னுக்கிறான். அந்த தண்ணி குச்சி அப்படியே தூக்கி போடுறான் பாருங்கள். 2 பேரும் வச்சுக்கிறாங்க. எனக்குடா தண்ணி வேணும் ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே வச்சுட்டுங்கிறாங்க. இனிமேல் நம்ம இவனை பாஸ்னு கூப்பிடுவானா டானினே கூப்பிட்டுங்கன்னா டானும் அல்ல கை ஏச்சுன்னுக்கிறாங்க. உங்களை நம்ம எவ்வளோ குறும்பு பட்டுமான்ற அளவுக்கு நம்மளால் சரிவாக முடியும்னு சொல்லிட்டு ஏச்சுன்னுக்கிறாங்க. 8 முன்னே இந்த தடவை அதிகமாக இருக்கிறனால யாராலும் நார்மலாக இருக்க முடியல. எல்லோரும் கிளாட்டு போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அந்த நல்ல கேம் பண்ணுறான் என்ன பண்ணுறான் எஸ்கிலேட் ஃப்ரெண்டோட அந்த கிளாட்டர் மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸை கிச்சிட்றான். பிரெட்டு இந்த ஒருங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேல் ஃப்ரெண்டோ கட்டிட்டு இருந்துக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா 3 காமிக்கிறாங்க. 3 ஃபுல்லாகவே ரெட் கலராக இருக்குது. மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேஃபான இருக்கிற இடத்துக்காக சேர்ந்து போகிறாங்க. இவங்க நார்மலாக நம்ம ஷூ போடுறோம்ல அந்த ஷூ போட்டிங்க பார்த்திங்கன்னா அப்படி ஒடிங்கணும். இவங்க அந்த ஷூ போடாமல் ஒரு உட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் கம்மி சேர்த்த மாதிரி ஒரு ஷூ போட்டுன்னு போகிறாங்க. ஒரு பாட்டி அம்மா டக்குன்னு கால் தடுக்க கீழே வீடாங்க பாருங்கள். அவங்களோட தோல் அவங்க மூஞ்சி அப்படி கீழே பார்த்ததுனால தோல் சடை எல்லாமே அப்படியே ஒட்டின்னு வந்துடுது. அந்த பாட்டி அம்மா கற்றுனாங்க எல்லோரும் என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் யாருமே கண்டுங்காமல் முன்னாடி போகிறான் பாருங்கள். ஒருத்தராக அதே மாதிரி கால் தடுக்கி விடான். அந்த லோக்கல் தான் பிக் பாஸ் பாடியில் காமிக்கிறாங்க. அங்கே பாடி பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் பண்ண மாதிரி கண் எல்லாம் ரெட் கலராக மாதிரி ஜாமி மாதிரி ஆயிடுறாங்க. நான் சைடில் சூச்சானராக காமிக்கிறாங்க. சூச்சான போர்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். போன லைஃப்பில் அவங்க வந்தாங்களே ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். அதை நம்ம காமிக்கல. அல்லகை என்ன பண்ணுறான் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க சிஸ்டரும் ஒரு மாதிரி மிரட்டினுக்கிறான். 2 பேருமே சொல்கிறாங்க உன்னை கோஸ்ட்டு சும்மா வரன்னு சொல்லிட்டு. அல்லகை சிரிக்கிறான் கோஸ்டான்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சுன்னு ஒரு கை வந்து பாருங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் தானோ பிக் பாஸராக வராங்க. ஃபுல்லாக ஒரு ஜாமி மாதிரி ஆகின்னு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு ஜாமி மாதிரி இல்லை ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி 2 பேருமே வராங்க. அந்த டானை பார்க்குறான். என்னடா இது ஜாமியை செத்தவங்க எப்படி அவர் ஜெயிமா வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறானுங்க. பின்னாடி ஸ்பெக்ட் பண்ணி இருப்பான்ல நீ வேஸ்ட் பீஸாக இருக்குது இதுக்காச்சும் யூடியூப் பண்ணுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி அந்த ஜாமி முன்னாடி வச்சிடறான். பாஸ் எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது பாஸ் என்னை காப்பாற்றுங்க. டானும் ஏச்சு பார்க்குறான். இவன் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அழகிட்ட சொல்லினுக்கிறான். பின்னாடி ஒருத்தன் நந்து வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சூச்சன்றான். சூச்சனை நந்து வந்துங்கன்னு கையில் ஒரு கட்டான மாதிரி வச்சுனுங்கிறான். லகருங்க டே நாயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நந்து வந்துனுக்கிறான். இவங்க 2 பேரும் ஜாமிஸோ இல்லை அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர்ஸோ இல்லை இவங்க வேறு ஒன்றுன்னு சொல்லிட்டு சூச்சானே பேசினுக்கிறான். அழகு என்ன சொல்கிறான் நான் எனக்கு கட்டான வச்சு சண்டை போட்டு போறியான்னு சொல்லிட்டு பேசினுக்கிறானுங்க 2 பேருமே. டானும் சந்தோஷப்படுறான். ஏன்னா சூச்சன் சேர்த்து தானே சண்டை போட சொல்லி சுசாசர் ஃபுல்லாக இவனுக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுனுக்கிறான். இந்த இடத்துல 9th சாப்டர் முடியுது கைஸ். 10th சாப்டரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூச்சன் தான் பேசினுக்கிறான்.
இவங்க மான்ஸ்டர்ஸும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஜாம்பிஸும் இல்லை, இவங்க டெவில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்துக்கிறான். என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் மெமரிஸும் இருக்கிறதுனால இந்த டீமன்ஸு போன லைஃப்பில் யார் இந்த டீமன்ஸை கொண்டாங்களோ அவங்களோட ஃபஸ்ட்டு இந்த டீமன்ஸ் தாக்கும், மற்றவங்களை கண்டுக்காரன்னு சூச்சன்னு சொல்லுங்கிறான். டக்குன்னு லோக்கல் டன் என்ன பண்ணுறான், சூச்சன்ட்டு தாக்க வரான். சூச்சன் டஸ்ட் நிமிஷத்தில் இங்கே வலிக்கிறான். சைடில் வந்து டக்குன்னு கட்டண சுவார் எடுத்துக்கின்னு சூச்சன் வேகமாக இந்த பிக் பாஸ் இருக்கிற இடத்துல வர்றான். பிக் பாஸ் பார்க்குறான், யாரா இவன் என்னென்ன கொள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக பார்த்துனுங்கிறான். சூச்சன் டக்குன்னு ஏக்கடி அவனோட கட்டான சுவார் எடுத்துக்கின்னு 2 துண்டாக வெட்டிடுறான். எவரும் வெண்ணெய் வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க காய்ஸ். பிக் பாஸ் பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் கிறிஸ்டலும் மேலே வருது. சூச்சனாக அது பிடிச்சிக்கின்னு ஓகே நான் தேடி வந்திருக்கேன், சரி இங்கேருந்து கிளம்புனான்னு சொல்லிட்டு கிளம்புனா பார்க்குற பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா லோக்கல் டன் வரான் சூச்சனை படிக்கிறதுக்கு. சூச்சனை அங்கேருந்து எகிரி லோக்கல் டன் மண்ணில் எகிரி தப்பிச்சு போகிறான். சரி நான் போயிட்டு வரேன், இனிமேல் நீ பார்த்துக்கோ, தேடி வந்து கச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்புறான். டானும் ஷாக் ஆகுறான், ஏன் அப்புறம் உயிரோடு இருக்கான்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பைக் மண்டியாக இருப்பான். நீயும் அனனும் சேர்ந்து சாவங்கறான்னு சொல்லிட்டு டான் வந்து அந்த ஸ்பைக் மண்டியை மேலே போட்டுருவான். டான் மேலே பின்னாடியே எட்டி ஒடிப்பான் பாருங்கள். சூச்சனை குச்சிருப்பான்ல வாட்டர்னா அந்த சப்ளை மேலே போய் விழுந்துடுறாங்க 2 பேருமே. இந்த கிறிஸ்டல் அப்படியே சாப்பிட்டா ஏன்னா சைடு எஃபெக்ட் வரும், நம்ம இந்த ட்ரிங்க்கோட கலர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரிங்க் ஊற்றி அந்த கிறிஸ்டல் அது மேலே அதுக்குள்ளே போட்டுடுறான். போட்டுட்டு குடிக்கிறான் பாருங்கள். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் கண்ணு ஃபுல்லாக ரேஞ்சு மாதிரி போட்டு ரெட் கலராக மாறுது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு ரேஞ்சு மாதிரி போகிறான், பீஸ்ட் மாதிரி போகிறான். சட்டை கிட்ட எல்லாம் பிச்சுன்னு போது அவனுக்கு பஸ்ட்டும் ஒரு ஆக்டிவேட்டுன்னு சொல்கிறான். அப்படியே சொல்கிறப்பவே அப்படியே மயக்க போட்டு வீழ்ந்துடுறான். சூச்சன் எந்த உணர்ச்சி இல்லாமல் அப்படியே மயக்க போட்டு வீழ்ந்துடுறான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா டானராக காமிக்கிறாங்க. டானை வந்து அந்த ஜாமியை போட்டு அச்சுன்னுக்கிறான். இப்போ எழுந்துக்கிற வாடா சண்டிக்குன்னு சொல்லிட்டு அல்ல கையும் சூச்சன் எப்படி கொல்லுதுன்னு சொல்லிட்டு சிஸ்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுங்கிறான். சிஸ்டரும் நீங்கள் எக்ஸ்கேல் ஃப்ரெண்டை நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவன் முன்னாடி சூச்சன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சிஸ்டரும் சொல்கிறான். அல்ல கையும் சைக்கோ மாதிரி பார்க்குறான். அந்த சிஸ்டரும் நீ சொல்கிற பிளான் ஒத்துக்கிறான்னு எனக்கு மீட்டு வேணும்னு கேட்குறான். தானோ பார்க்குறான், மீட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் கொடுக்குறான். இந்த மீட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டரை பிடிச்சிக்கிறாங்க 2 பேர். நான் மீட்டா ஹியூமன் மீட்டா சிஸ்டர் ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்கேல் ஃப்ரெண்டு ஏச்சுன்னுக்கிறான். டக்குன்னு என்னான்னு தெரில, அந்த நைஃப் ஒரு மாதிரி சிஸ்டரை பார்க்குறான். டக்குன்னு அந்த நைஃப் எடுத்துங்கன்னு ஒரு மாதிரி வெள்ளைத்தனமாக போகிறான் பாருங்கள். சிஸ்டரும் ஷாக் ஆகுறான். நீ நான் சிஸ்டர் ஞாபகம் இருக்கா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிஸ்டரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிறா. கேர்ள் ஃப்ரெண்டும் இதுக்கு நான் காரணம் இல்லை, நீ சாவத்தி நீரா காரணம்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் எடுத்துன்னு குத்துறான் பாருங்கள். 1-2 வாட்டி குத்துறான். நான் காரணம் இல்லை, நீரா காரணம், நீ சாவட்டிங்க நீரா காரணம்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பண்ணுகிறான். டானாலக்கே பார்க்குறாங்க. சும்மா சொன்னால் நெஞ்சு குட்டிட்டாலே சைக்கோவாக இருப்பாள்னு சொல்லிட்டு அடிச்சா பார்க்குறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்னை மீட்டு வேணும், இன்னும் அங்கே போய் குக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்குறா. அந்த அழுக்கையும் பாஸ் வேணாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு டானுக்கிட்ட பேசியிருக்கிறான். அந்த டானும் பரவாயில்ல போய் குக் பண்ணிட்டு வான்னு சொல்லி அமுச்சு விட்றான். இது வரைக்கும் நான் ஹியூமன் மீட் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கலாம். அல்லக்கையும் போய் குக் பண்ணிட்டு எட்டுன்னு வாங்குற பொருள்னா சொல்லிட்டு அமுச்சு விட்றான் அல்லக்கைங்கெல்லாம். சூச்சனை தான் காமிக்கிறாங்க. சூச்சனை அந்த பஸ்டர் முறை எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி நம்ம பயன்படுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்குறான். யூஸ் பண்ணுறா பாருங்க. ஒரு மின்னல் வேகத்தில் போகிறான், லைட் பில்ல போடுறான். போயிட்டு நிற்கிறான் பாருங்கள். அவனை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, டெவிலான்னு தெரில. அந்த லோக்கல் டானோ பிக் பாஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனை மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ்ட் மொல்ல இருக்கிறான். லைட்டாக அவன் பவர் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு லைட்டாக ஐஸ் பட் தட்டினா பாருங்கள், பீஸாக செதுறி போகுது. வெளியே யாரோ சூச்சன் கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு அந்த கேமரா வழியாக பார்க்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. சூச்சனை கூப்பிட்டு பார்க்குறாங்க, என்னை வீட்டுக்குள்ளே ஒரு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூச்சன் அப்படியே ட்ரெஸ்ஸு போடாமல் வெளியே வந்து அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறான். ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சூச்சனை டக்குன்னு உள்ள வந்துட்டு என்ன மனுஷன் தெரியாமல் அப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறானுங்க. அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், நான் செஃப் மட்டும் இல்லை ஒரு டாக்டர் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோனி பேசினுக்கிறான். சூச்சனை டக்குன்னு எனக்கு வேணான்னு சொல்லிடுறான். இல்லை நான் என்ன வேணா பண்ணுறேன், என்ன தங்கத்துக்கு அனுப்பிட்டு கூடன்னு சொல்லிட்டு ஹீரோனி டக்குன்னு வாய் ஊற்றுறான். என்ன வேணாவான்னு சொல்லிட்டு சூச்சனும் சிச்சுனுக்கிறான். ஐயோ வாய் விட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃபீல் பண்ணுக்கிறா. சூச்சனும் சொல்கிறான், நீ எனக்கு ராயலிட்டியாக இருக்கணும், அப்படி என்ன நீ எனக்கு ட்ரோக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கொண்டுன்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறான். ஹீரோனி ஷாக் ஆகுறான். ஓகே ஃபஸ்ட்டு நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு வில்லத்தனமாக சூச்சனை சொல்கிறான். ஹீரோனி ஷாக் ஆகிறா. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிக்காமல் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.